ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சங்கடங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானுடைய தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி தினமானது நாளைய தினம் வருகின்றது. சனிக்கிழமையில இந்த சங்கடகர சதுர்த்தி தினமானது வந்திருப்பதனால நம் இன்னல்களை போக்கக்கூடிய ஒரு தினமாகவே இருக்கு. இந்த நாளில் நம்ம விநாயகரை எந்த முறையில் வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய தீர்க்கவே முடியாத பிரச்சனையாக சொல்லக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நாம் அவரை எப்படி எளிமையான முறையில் வழிபடுவது என்பதை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். கடனால் கஷ்டப்படுறவங்க பல பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பணத்தை வாங்கிட்டு திருப்ப கொடுக்க முடியாம வட்டியை மட்டுமே கட்டிக்கொண்டு இன்றும் கஷ்டத்தில் இருப்பவர்கள் இருக்கிறாங்க. அதே சமயம் ஒரு சிலர் பணத்தை நம்பி கொடுத்துட்டு திரும்ப வாங்கவும் முடியாம கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. ஆக மொத்தம் கடன் ஒன்று நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான நிம்மதியையும் குறைக்கக்கூடியதாகவே இருக்கு. அப்படிப்பட்ட கடன் பிரச்சனையை தீர்க்குவதற்கு விநாயக பெருமானுக்காக நாம எளிமையான முறையில் வழிபட்டாலே போதும். வழிபடும் பொழுது இந்த ஒரு பூவையும் வைத்து வழிபட்டு பாருங்க. விநாயக பெருமானுடைய அருளானது முழுமையாகவே கிடைக்கும். முழு முதல் கடவுளாக சொல்லக்கூடிய விநாயக பெருமானை வழிபட்டு விட்டு தான் நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி அடையும் என்பது நம்ம எல்லாருடைய நம்பிக்கையாகவும் இருக்கு. எந்த ஒரு பூஜையாகட்டும் பரிகாரங்களாகட்டும் நாம் முதலில் வணங்கக்கூடிய தெய்வமாகத்தான் விநாயக பெருமானை இருக்கின்றார். நம் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளுக்கு தகுந்தாற் போல விநாயகரை வழிபட்டாலே போதும். அவர் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தருவார். விநாயக பெருமானுக்கு உகந்த பொருட்களை அவருக்கு வைத்து வழிபட்டாலே சந்தோஷமாக நமது பிரார்த்தனைகளை ஏற்று அதனை சீக்கிரமாகவே நிவர்த்தி செய்தும் கொடுப்பார். அந்த வகையில் நம்ம வைக்கக்கூடிய முக்கியமான பொருளானது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ. குறிப்பாக 27 செம்பருத்தி பூ இருந்தால் போதும். அதுவும் ஒற்றை நிற செம்பருத்தி இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம். விநாயக பெருமானுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா தெய்வங்களுக்குமே இந்த பூவானது ரொம்பவே இஷ்டமாகவே இருக்கு. எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த பூவை வைத்து நாம் அவரை வழிபட்டாலே போதும். கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு படிப்படியாகவே குறைய ஆரம்பிக்கும். வாங்கிய கடனை திருப்பி தர வேண்டும் என்று நினைக்கிறவங்க நாளை வரக்கூடிய தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி தினத்தில் செம்பருத்தி பூவை வைத்து அவருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு 27 பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து அவரை நீங்கள் 3 முறை வலம் வந்து அவருடைய மந்திரத்தை உச்சரித்து வழிபட்டாலே போதும். விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்த பூக்களாக சொல்லக்கூடியது எருக்கம்பூ மாலை கிடைத்தாலும் நீங்கள் பயன்படுத்தி விநாயகருக்கு சாட்சி வழிபடலாம். குறிப்பாக அருகம்புல்லால் மாலை தொடுத்து நீங்கள் அவரை வணங்கியும் வழிபட்டு வரலாம். அப்படி உங்களால் இந்த 2 பொருளையும் கொண்டு போக முடியாட்டியும் நிச்சயம் கண்டிப்பாக செம்பருத்தி பூவானது கிடைக்கும். அப்படி கிடைக்கின்ற 27 பூக்களை வைத்து இந்த முறையில் வழிபட்டு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கு உண்டான வழிகளை விநாயக பெருமான் காட்டுவார். விநாயகரை வணங்கும் பொழுது உச்சரிக்க வேண்டிய மந்திரமானது 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்ற மந்திரத்தை மனதார விநாயக பெருமானை வேண்டி உங்கள் பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க. வாங்கிய கடனை திருப்பி தர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாளைய தினத்தில் இப்படி வழிபட்டு பாருங்க. அப்படி இந்த நாளில் உங்களால் வழிபட முடியாட்டியும் வேறொரு நாளாக சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் வழிபடலாம். செவ்வாய்க்கிழமையில் கடன் பிரச்சனைக்கு உரிய ஒரு வழிபாட்டு நாளாகவே சொல்லலாம். அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் நமது கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் தான் அது இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று 27 செம்பருத்தி பூக்களை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருடைய ஆலயத்திற்கு சென்று அவருக்கு இந்த பூக்களை சமர்ப்பித்து விட்டு 3 முறை வலம் வந்து அவரை வேண்டிக் கொண்டாலே போதும். இப்படி நாம் செய்வதனால் வாங்கிய கடன் நம்மால் விரைவிலேயே திரும்ப கொடுப்பதற்கான வழிகளை விநாயக பெருமான் காட்டுவார். அதே போல கொடுத்த பணத்தை திரும்ப வேண்டும் என்று நினைப்பவங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் இந்த பூவை எடுத்துக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று இதே முறையில் 3 முறை வலம் வந்து யார் உங்களுக்கு பணம் தர வேண்டுமோ என்று அவர்களுடைய பெயரை சொல்லி மனதார வேண்டி வழிபடுங்க. தொடர்ந்து இது போல செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி இந்த நாளில் இந்த முறையில் வழிபட்டாலே போதும். நாம் வாங்கிய கடன் தொகையையும் சீக்கிரத்திலேயே அடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது பணம் கொடுத்திருந்தாலும் அது நம்மிடம் சீக்கிரமாகவே வந்து சேர்ந்துவிடும்.
நாளைய தினம் பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய கடைசி தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி. இந்த நாளில் விநாயக பெருமானை இப்படி செம்பருத்தி பூக்களை வைத்து வழிபட்டாலே போதும், சீக்கிரத்திலேயே பண கஷ்டங்கள் தீரும். அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகளும் தீரும். நம்பிக்கையோட விநாயக பெருமானை வழிபடுங்க, கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.